கஸ்தூரி ஓ கஸ்தூரி ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 ஏமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். காலையில இருந்து நீ இதோட 8வது சாமி கும்பிடுற. கவலையே படாதம்மா, இந்த வேலை நிச்சயமா உனக்கு கிடைக்கும். அப்பா வேலை கிடைக்கிறது அப்புறம், முதல்ல நான் கரெக்ட் டைம்க்கு இன்டர்வியூக்கு போய் சேரணும். கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல கங்கா டிராவல்ஸ் வண்டி வந்துட போகுது. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. இதோ இங்க இருக்கிற கங்கா டிராவல்ஸ் கார் நம்ம வீட்டுக்கு இன்னும் வந்து சேர்ந்த பாடில்ல. 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இனிமே அது இங்க வந்து நாம அதுல உட்காந்து எப்ப தாம்பரம் போய் சேருது? அந்த டிரைவர் காரை ஓட்டிட்டு வரானா இல்ல தள்ளிட்டு வரானா? இன்னொரு போன் பண்ணி பாக்குறேன். ஏன் கோவப்படுற? அவனோட போன் அட்டன் பண்ணுவானா இல்ல காரை ஓட்டுவானா? அவன் சொல்லிருக்கானேமா, கவலையே படாதீங்க, 11 மணிக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்த்தாருன்னு. அப்புறம் என்ன? எப்படிப்பா? இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்கு, பறந்துட்டு போனாதான் முடியும். ஏமா, இதுக்கு நீ பேசாம கண்ணை மூடிக்கிட்டு சாமியை கும்பிடு. அப்பா, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியப்பா. உங்களால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கிட்டீங்க. இந்த வேலை மட்டும் கிடைச்சிடுச்சு, அடுத்த நிமிஷம் நீங்க உங்க வேலையை ரிசைன் பண்ணிடலாம். அம்மா ஹேமா, பேசக்கூடாது. நீங்க பாக்குறதுல ஒரு வேலையாப்பா? 12 மணி நேரம் உடம்ப வருத்தி ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம எனக்காக நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனி நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு முதல்ல எனக்கு இந்த வேலை கிடைக்கணும். என்னோட கணக்கே வேறம்மா. உனக்கு வேலை கிடைச்சதுன்னா என்னோட பெரிய பொறுப்பையும் கடமையையும் நான் நல்லபடியா நிறைவேற்றிடுவேன். என்னம்மா அப்படி பாக்குற? நான் உன்னோட கல்யாணத்தை தான் சொல்லுறேன். இந்த காலத்துல பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா ஜாதகத்தை கேட்கறதுக்கு முன்னாடி பொண்ணு எங்க வேலை பாக்குறா, சம்பளம் எவ்வளவு, போனஸ் எவ்வளவு தான் கேக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா அந்த கம்பெனியோட ஜாதகம், பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையுமே கேட்பாங்க போல இருக்கு. அதனால எனக்கு ஒரு வேலை கிடைச்சதும் உடனே மாப்பிள்ளைய தேடி என்ன கட்டி வச்சிடுவீங்க. அப்பா இப்பவே சொல்லிட்டேன், நான் இன்னொரு வேலைக்காரன எம்ப்ளாய கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஒரு பெரிய பணக்காரன, அதுக்காக பில்கேட்ஸ் ரேஞ்சுக்கெல்லாம் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி முதலாளி இந்த ரேஞ்சுக்கு இருந்தா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுறேன். கனவு நல்லாவே காங்கறமா. என்னோட இந்த கனவு நிச்சயம் பலிக்கும்பா. கனவு பலிக்குது இருக்கட்டும், காரி போறமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களே இப்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன் பஸ்ஸையும் ஆட்டோவையும் பிடிச்சு போறேன்பான்னு. நீங்க தான் வேலை விஷயம் கார்ல போமான்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, அந்த கார்காரன் கழுத்து அறுக்குறான். போய் பாருமா, கார்காரன் வந்திருக்க போறான். கார்காரனா பால்காரனா கேபிள் காரனான்னு தெரியலையப்பா. என்ன நேரங்காலம் தெரியாம அவங்க தான் பணம் கேட்டு வருவாங்க. ஓமா. குட் மார்னிங் மேடம். மேடம், கங்கா டிராவல்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். தாம்பரம் போறதுக்கு கார் கேட்டது நீங்க தானே? மிஸ்டர், எப்போ வரேன்னு சொன்னீங்க, இப்ப வந்திருக்கீங்க? மேடம், லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன்ல. இப்பவே 1/2 hour லேட். எப்போ வந்தேன்னு பாக்காதீங்க, எப்போ கொண்டு போய் சேர்க்கறனோ அந்த டைமை பாருங்க மேடம். எப்போ? நாளைக்கு 11 மணிக்கா? நோ நோ, இன்னைக்கு 10:55க்கு. நீங்க சொன்ன டைமுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே கொண்டு போய் சேர்த்துருவோம் மேடம். ஐயோ அப்பா, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. அப்பா, கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாத இந்த ஆளை நம்பி எப்படி போறது நாம? ஓ, பஞ்ச் டயலாக் பேசுனது பார்த்து வெறுத்துட்டீங்களா? மேடம், நீங்க டென்ஷனா இருந்தீங்க, கூல் பண்ணலாம் தான் அப்படி பேசினேன். ஒர்க் அவுட் ஆகல போல. அப்பா, எனக்கு இந்த கார் வேண்டாம்பா. கொஞ்சம் பிராக்டிகலா பேசுமா. இந்த வண்டி வேண்டாம் சொல்லிட்டா இன்டர்வியூக்கு எப்படி போவ? போக வேண்டாம், வீட்லயே இருப்போம். எப்படி போய் சேர முடியாது? எல்லாம் அந்த கங்கா டிராவல்ஸ் ஓனரால. போன் பண்ணி வண்டி கேட்டப்போ எவ்வளவு வியாக்கியானமா பேசினா. அப்பவே வண்டி கிளம்பிடுச்சுன்னு சொன்னா நீ இப்ப வந்து நிக்கிற? சொல்றேன், உங்க முதலாளிக்கு போன் போட்டு சொல்றேன்.
யோ, நீ அனுப்புன டிரைவர் 1/2 மணி நேரம் லேட்டா வந்தது இல்லாம பஞ்ச் டயலாக் வேற பேசுறான்னு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ற. எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உன் வேலை போகணும். கம்ப்ளைண்ட் எல்லாம் அப்புறம் குடுக்கலாங்க. டைம் ஆச்சு பாருங்க. சீக்கிரம் கிளம்புங்க போலாம். வேலை போயிடுன்ற பயம் தானே? இந்த பயம் ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். லேட்டா வந்துட்டு டயலாக் வேறயா? சாரி மேடம். சுமாரியா? மேடம் மேடம் ப்ளீஸ். முதல்ல ஃபோன் பண்ண. நீங்களாவது உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. இருப்பா. ஹலோ சார், கங்கா டிராவல்ஸ் முதலாளியா? எஸ் மேடம், சொல்லுங்க. என்ன சார் டிரைவர் அனுப்பிருக்கீங்க? 1/2 மணி நேரம் லேட்டா வந்து நிக்கிறான். இப்பவே 1/2 an hour லேட்னா நான் எப்ப தாம்பரம் போய் சேர்றது? சாரி மேடம். லேட்டா வந்தாலும் 5 நிமிஷம் முன்னாடியே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆமா, 5 பஞ்ச் டயலாக் வேணா அதிகமா பேசுவான். அதுதான் உங்க டிரைவரால முடியும். மேடம், பஞ்ச் டயலாக் பேசுறது ஒரு குற்றமா? சினிமால பேசினா மட்டும் கைத்தட்டி ரசிக்கிறீங்க. என்ன சார், நீங்க தான் கங்கா டிராவல்ஸ் முதலாளியா? ஆமாங்க. ஏங்க, உங்களுக்கு டைம் ஆகுதுங்க, கிளம்புங்க போலாம். ஏன் சார், நீங்களா வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க? அதனால என்ன சார், இன்னைக்குதான் நான் முதலாளி. நேத்து வரையும் நானும் தொழிலாளி தான். இவங்க போன் பண்ணப்போ டிராவல்ஸ்ல டிரைவர் யாரும் இல்ல, கார் ரொம்ப அவசரம் அவசியம்னு இவங்க குரல்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நானே காரை எடுத்துட்டு வந்துட்டேன். சார், வண்டி லேட் ஆனதுக்கு காரணம் வழியில நடந்த ஒரு சின்ன சம்பவம். சாரி சார். சாரி என்னங்க சாரி, கரெக்ட் டைம் உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு தேங்க்ஸ் சொல்ல வைக்கிறேன். வாங்க. நீங்க போங்கப்பா, நான் கேட்ட பூட்டிட்டு வரேன். சீக்கிரமா வாமா. இருங்க. உட்காருங்க சார். புறப்படுங்க.